ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இந்த ஒரு சர்ப்ரைஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதே டைம். நம்மளோட சன் டிவியில் சுந்தரி அப்படிங்கிற சீரியல் நடித்த நம்மளோட ஹீரோ கார்த்திக் அப்படின்ற கேரக்டரில் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த ஜிஷ்ணு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவரும் நம்மளோட ரேஷ்மா முரளிதரன், அதாவது ஆல்ரெடி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சன் டிவியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைத்ரா ரெட்டி கயல் சீரியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செவந்தி சீரியலில் நம்மளோட நட்சத்திரா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அதை தொடர்ந்து நம்மளோட ரேஷ்மாவும் சன் டிவிக்கு என்ட்ரி கொடுக்க போகிறாங்க புது சீரியலில். நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் ராகவி அப்படிங்கிற ஒரு புது சீரியல் வந்து கமிட் ஆயிருந்தாரே, பூஜையெல்லாம் கூட போட்டாங்களே அப்படின்னு கேட்பீங்க. எஸ், அந்த சீரியல் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க டெம்ப்ரவரியாக. புது ஹீரோயினை வச்சு அப்கமிங்கில் சீரியலோட ஷூட்டிங் வந்து எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோவை வச்சு ஹீரோயினை வச்சு அந்த சீரியலோட ஷூட்டிங்குமே போச்சு. ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். அது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் சடனாக வந்து இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த சீரியலோட ஷூட்டிங் வந்து போகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். மீடியா முகல் ப்ரொடக்ஷன் அவங்க தான் வந்து இந்த சீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அபி டைலர் அப்படிங்கிற சீரியல் நம்மளோட கலர்ஸ் தமிழில் வந்து ப்ரீவியஸாக நம்மளோட ரேஷ்மா வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ரேஷ்மாவோட அந்த சீரியல் வந்து ஜீ தமிழில் சடனாக எண்ட் பண்ணாங்க இல்லையா, ரொம்ப வருத்தம் நெஞ்சதைக்கு இல்லாதே. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எந்த ஒரு தவறுமே செய்யாமல் அந்த ஒரு தண்டனை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும்போது அதோட வலி வேதனை ரொம்பவே அதிகமாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். அவ்வளோ பெயின் அவங்களோட மெசேஜ்லேயே இருந்துச்சு. கண்டிப்பாக ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. நல்லவங்களுக்கு எப்பயுமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்டேருந்து ஒரு விஷயம் போச்சுன்னா அதை விட பெஸ்ட்டாக கிடைக்குன்ற மாதிரி சூப்பரான ஒரு விஷயம். இப்போது தமிழை விட்டு போனாலும் அதை விட பெஸ்ட்டான சன் டிவியில் அவங்களுக்கு அப்கமிங் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாம் நல்லதே நடக்கும் இதுக்கு மேலே. வாழ்த்துக்கள் நம்ம ஜோடிக்கு.